இன்றைக்கி நம்ம புடலங்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. புடலங்காய் 1, பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம், பூண்டு 3 பல், பூண்டு 1 பல், சின்ன வெங்காயம் 3 பல், அதுக்கப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை வேணுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதோட நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம், அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். அது கிண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயத்துக்கு தேவையான துள்ளுண்டு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். வாட்டினதுக்கப்புறம் நம்ம புடலங்காவை போட்டுக்கலாம். பொடலங்காய் போட்டு பொடலங்காவை நல்லா வாட்டிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பொடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இதுக்கு நம்ம வச்சுருக்க மசால் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி இதை போட்டு இந்த காயை நல்லா வாட்டிக்குங்க. அந்த மசால் பொடி அதில் இந்த காயில் ஏறுற மாதிரி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த காய் வேவுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்து வரணும். இப்போ நீங்கள் தேங்காய் போடுறவங்க அந்த மசால் தூளோட அந்த தேங்காயை வச்சு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுவும் நல்லா சுண்டி பாருங்கள், மசால் நல்லா ஏறி வந்திருக்கு. இப்போ புடலங்காய் மசால் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.